மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள் இருக்கிற அரசியல்வாதி கிடையாது. இவங்கெல்லாம் 5 வருஷம் மந்திரியா இருந்திருக்காங்க, சம்பாரிச்சுட்டாங்க. அடுத்த 10 வருஷம் செலவு பண்ணுவாங்க. 10 வருஷம் கழிச்சு ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் சம்பாதிப்பாங்க. அதனால் இவர்கள் என்னதான் சூளுரைத்தாலும் மக்களுக்கு தெரியும், இவங்கெல்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது. ஒரு ஃபெனாயில் வாங்கினா 10 ரூபாய் 40 ரூபாய்க்கு வாங்க. கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 100 ரூபாய் பில்ல பெட்ஷீட்டை 500 ரூபாய்க்கு எழுது. அப்படித்தானே கொள்ளையடிச்சவங்க. அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 30% கமிஷனை கொள்ளையடிச்சு அதிலே வந்த பணத்தை வைத்துக் கொண்டு பேசுறாங்க. இவங்க என்ன மக்கள் தலைவர்கள்? இவங்க என்ன சமுதாய தலைவர்கள்? இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணிருக்காங்க? கோயம்புத்தூர்ல என்ன அடிப்படை மாற்றம்? ஊரு சூடானதுதான் மிச்சம். ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2 வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? மாஸ்க் போடாம ஒரு மூச்சுல ஒரு துகள் கலக்காம போக முடியுமானே? ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்க இருக்கானே? ஒரு நல்ல